Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இப்போ இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் கட்டிங் டீட்டெயிலாக போட்டுடுறேன். செகண்ட் பார்ட்டில் ஸ்டிச்சிங் போடுறேன். இதுதான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. இதில் உள்ள மாதிரியே தைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து பேக்கில் வந்து இந்த வீநெக் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக வரும்ல, அந்த மாதிரி வீநெக் கேட்டிருக்காங்க. ஷார்ப்பாக எல்லாமே பிளெண்டாக இருக்க வீநெக் கேட்டிருக்காங்க. ஸ்லீவில் வந்து பஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கில் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கலாம். லைட்டாக க்ராஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட லென்த்து வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த அளவு ப்ளவுஸ் நல்லா ஈவனாக எடுத்துக்கிறேன். ப்ளவுஸ் தைச்சி புதுசாக ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஓகே. ரொம்ப யூஸ் பண்ணாதாக இருந்தால் அதனோட அளவெல்லாம் மாறும். அதனால் 1க்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸை நல்லா நீட்டாக இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுக்கிட்டு இதனோட அளவு அப்படியே நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நான் எப்போதும் இந்த துணியை போட்டு டேரெக்டாக அப்படி கட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வாட்டியும் அளந்துப்பேன். எனக்கு அதுதான் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இதுக்கு மேலே இதை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக இப்படி ப்ராப்பராக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மார்க்கிங் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட்டு கொடுக்குறேன். இன்னொரு வாட்டி நான் அதை வந்து கிராஸ் செக் பண்ணிப்பேன். நெக் வித் எவ்வளோ இருக்கோ அதையும் கொடுத்துருக்கேன். நெக்கோட முடிகிற இடத்தையும் கொடுத்துருக்கேன். அதாவது ப்ளவுஸோட லென்த்தும் கொடுத்துருக்கேன். ஷோல்ட்ரு முடிகிற இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இங்கேயும் எவ்வளோ வருதோ இங்கே ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்படி ஒரு லைனு. ஸோ இது வந்து ஆம்ஹோலோட கர்வ் வந்து முடிகிற இடம். இப்படி ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வேஸ்ட் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கிராஸ் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ டேப் எடுத்துக்கிறேன். இந்த தையலை ஒட்டின மாதிரியே அளந்து பார்க்குறேன். தையலோடு சேர்த்து அப்படியே அந்த கர்வ் வருது பார்த்தீங்களா? அந்த இடத்துலையே டேப்பை வச்சு நான் அப்படியே மெஷர் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு 10 இன்ச் கிட்ட வருது. 10 இன்ச் வருது. 10க்கு ஒரு பாயிண்ட் அளவு கம்மியாக வருது. நம்ம தைச்சோம்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்னொரு வாட்டி வந்து கிராஸ் செக் பண்ண போகிறோம். இந்த இடத்துலேருந்து நம்மளோட செஸ்ட் அளவு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா மேலே ஓப்பனாக இருக்குது. அதனால் நான் சும்மா கீழேருந்து ரஃபாக அந்த நெக் வித்லேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு வாட்டி ஜஸ்ட் இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். சரியாக இருக்கான்னு. ஸோ மேலே இருக்க செஸ்ட் லைனும் கீழே இருக்க பாயிண்ட்டும் வந்து ஒரே அளவில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்போனா அளவு சரியாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் பேக் லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 14.5 மாதிரி இருக்குது. இன்னொரு வாட்டி கிராஸ் செக் பண்ணுறேன். லைட்டாக இழுத்த மாதிரி பார்த்தோம்னா 14.5 இருக்குது. அதுதான் நமக்கு சரியான அளவு. அந்த 14.5 இங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா? இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே தையலுக்காக 1/2 இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் நம்ம வந்து ஆம்ஹோலோட லென்த் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அது தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே கீழே கொண்டு வரலாம். இங்கே அளந்து பார்க்குறேன். மேலே எனக்கு வந்து 6.25 இருந்துச்சு. அதே 6.25 கீழேயும் இருக்கான்னு பார்க்குறேன். சரியாக தான் இருக்குது. இந்த லைனை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே ஒரு 1/2 இன்ச் ஏற்றி போட்டிருக்கேன். எப்போதும் அதில் என்ன ரெடி அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே ஏற்றி போடணும். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த கர்வ் லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவுண்டோட அளவு வந்து சரியாக இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணலாம். டேப்பை இங்கே வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு இப்படியே அளந்து பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 10 இன்ச் கிட்ட தேவை. பட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 9 இன்ச் தான் கிடச்சிருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் கீழே தள்ளி போடணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே தள்ளி மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த லைனில் வந்து நம்ம கர்வ் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து 10 இன்ச்சு தேவை. அதனால் நான் மறுபடியும் வந்து இந்த லைனுக்காக மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு சைடில் தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு மறுபடியும் மெஷர் பண்ணி பார்க்குறேன். பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரு 9.5 வருது. ஓகேங்களா? இப்போ நமக்கு 10 வேணும். இன்னொரு வாட்டி இந்த செஸ்ட்டோட அளவுலாம் நம்ம வந்து சரியாக போட்டிருக்கோமான்ட்டு ஒரு வாட்டி நான் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த லைன் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க லைனை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளவுஸ் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 22 கிடைக்குது. 22ல் பாதி நமக்கு எவ்வளோ வரும், 11 இன்ச் வரும். இப்போ மறுபடியும் நான் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணி அந்த 11 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். இப்போ நான் அந்த 11 இன்ச்சை மார்க் பண்ணதும் நான் திரும்ப அந்த ஆம்ஹோல் வந்து அளந்து பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 10 இன்ச் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதுதான் நமக்கு சரியான அளவு.
அதுதான் நம்ம ப்ளவுஸ் எடுத்த உடனே அதில் இருக்க மாதிரி அப்படியே போட்டோம்னா சப்போஸ் அந்த ப்ளவுஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அளவெல்லாம் மாறி இருக்கும். அதனால் இன்னொரு வாட்டி கிராஸ் செக் பண்ணுறோம். இப்போது இதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அது இல்லாமல் ஒரு 1 இன்ச் வந்து டாட்டுக்கு கொடுத்து இந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து சீம் அலவன்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம பேக்கும் நான் அப்படியே மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இவங்க வந்து நெக் தான் கேட்டாங்க. அதனால் டேரெக்டாக இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா அவங்களதில் இருக்கிறத விட ஒரு 1 இன்ச் வந்து நான் கொஞ்சம் கீழே போக போகிறேன். ஏன்னா நம்ம நெக் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் டீப் போனால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஷேப் வந்து நல்லா கிளியராக தெரியும். இப்போ அதே போல் அளவு ப்ளவுஸில் இருக்க ஷோல்டரோட அளவை விட ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் வந்து அந்த ஷேப்புமே நல்லாயிருக்கும். ஸோ அதுலேருந்து 3 இன்ச் வருது எனக்கு. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச்சை எடுத்துக்கிட்டு நெக் வித்தை வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ஷோல்டர்லேருந்து அதில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை வந்து குறைச்சிட்டேன். பேலன்ஸ் உள்ளதை நெக் வித்தாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நெக்கோட ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஷார்ப் வியாக போகாமல் சும்மா லைட்டாக பிளெண்டாக போகிறோம். இப்போ அடுத்து இந்த நெக்கோட ஹைட்லேருந்து மிட் எடுத்துக்கலாம். அந்த மிட்லேருந்து நம்ம அந்த ட்ரா பண்ணோம்னா சரியாக இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். இப்போது இதில் வந்து இந்த ஷேப்பை வந்து சும்மா அப்படியே இப்படி ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். எனக்கு இனிமேல் இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணுது. அதனால் இன்னொரு ஒரு 1/2 இல்லை 1/4 இன்ச் வந்து அவுட்டரில் நம்ம கொடுத்துக்கலாம். கீழே 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். அப்போ மேலே வந்து நமக்கு 1/4 இன்ச் தான் கவர் ஆகும். ஸோ நான் இப்போ அவுட்டரில் போட்ட லைனில் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி அந்த நெக்கை வந்து நான் கொடுக்குறேன். இந்த துணி வந்து திக்காக இருக்குது. அதனால நான் டேரெக்டாக துணியிலே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். துணி ரொம்ப வளவலன்னு இருந்துச்சு, தைக்க முடியலன்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக அப்படியே தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நெக்குக்கிட்டே இந்த மாதிரி 1/2 இன்ச்சை விட்டுட்டு நடுவில் இருக்க ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம நெக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப அகண்டு போகாது. நம்ம என்ன அளவு கொடுத்தோமோ அதே அளவுக்கு தைக்கலாம். நம்ம அது நடுவில் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். துணியை இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். ஃபோல்டிங் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ பேக் பார்ட்டை போட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே ட்ரேஸ் எடுக்க போகிறோம். நல்லா கரெக்டாக இந்த ஓரத்தில் ஒட்டின மாதிரி அந்த கார்னர் நமக்கு டச் ஆகுது பார்த்திங்களா, ஆம்ஹோல் கிட்ட, அது ஒட்டின மாதிரி நான் இந்த துணியை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் என்ன ஷேப் இருக்கோ சுற்றி நான் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் லைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே வரைக்கும் நம்ம போடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு நெக்கோட ஹைட் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் தள்ளி இப்படி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு மற்ற அளவு எல்லாத்தையும் நம்ம என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டிங் சைடில் மட்டும் ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். தெரியுதுங்களா? இது அப்படியே இந்த ஆம்ஹோல் ஷேப்பும் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். அப்படியே நம்ம தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த நெக்கோட ஓப்பனிங்கும் எவ்வளோ இருக்கும் அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதனோட பேக் பார்ட்டை எடுத்துட்டேன். இப்போ வந்து ஆம்ஹோல் கிட்ட ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு ஒரு லைன் வந்து நம்ம பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனுக்கு உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் இப்படி போட்டுக்கிறேன். ஆம்ஹோல் வந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டர்ன் பண்ணி நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி ஷேப் எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு, கப்போட ஹைட்டு இதெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட் ப்ளவுஸோட ராங் சைடு எடுத்துக்கலாம். லைனிங் பக்கம் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டாக இல்லை கிராஸ் கட்டான்னு பார்க்குறேன். இது வந்து ஸ்ட்ரைட் கட் தான். ஸோ நம்ம ஈஸியாக அளவு எடுத்துக்கலாம். டேப்பு கொண்டு வந்து இந்த ஓவர்லாக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஷோல்டர் பிடிச்சி தைச்சிருக்காங்க. அங்கேருந்து இதுவரை ஃபுல்லாக மெஷர் பண்ணுறேன்.
எனக்கு வந்து ஒரு 13.25 கிடைக்குது. அந்த 13.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இதுதான் ஃப்ரண்ட்டோட லென்த்து. மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நெக் வித்து, அதுக்கப்புறம் கீழே டாட்டோட ஹைட் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக் வித் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட்டு நல்லா தெரிகிற மாதிரி எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்கு வந்து அது என்ன ஷேப் இருக்கோ அதை வச்சுக்கலாம். ஷோல்டருக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு டேப்பை வச்சுட்டு கீழே இப்படியே அளந்து பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 6.5 கொடுத்தா சரியாக இருக்கும். அந்த 6.5 நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். ஒரு 4.25 இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். 5.25 கிட்ட இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிவிட்டு இது எல்லா அளவையும் இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா 6.5 பார்த்தோம் இல்லையா? 6.5னா ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 6.25ன்னு வச்சுக்கிறேன். 6.25க்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். அதையும் இங்கேயும் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நெக்குக்கு வந்து நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே வந்து நம்ம 4.25 பார்த்துருந்தோம். அதனோட ஒரு 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக சேர்த்து 5.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட்டில் 5.25 பார்த்துருந்தோம். அதனோட ஒரு 1 இன்ச்சை நான் சேர்த்துக்கிறேன். 1 இன்ச்சை சேர்த்து அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பண்ணணும். டிஸ்டன்ஸ்க்கு வந்து கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதில் கரெக்டாக சென்டர் நம்ம வந்து மடிக்கணும். மடித்தோம்னா இதுதான் வந்து ஷோல்டரோட ஸ்ட்ரைட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு நேராக வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட்டோட டிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணலாம். எனக்கு இந்த இடம் வருது. ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு ஷேப்புக்கான அந்த லைனை வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கீழே இந்த லைனை கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி சைட்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்கு வந்து என்ன ஷேப் போட போகிறோம், நம்ம பேக்கில் வந்து வி நெக் தான் கொடுத்துருந்தோம். அதனால் ஃப்ரண்ட்டுக்குமே அதுலேயே போகிறேன். லைட்டாக ஒரு 1/2 இன்ச் வந்து அவுட்டரில் கொடுத்துட்டு நெக்கோட ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி லைட்டாக வி நெக் மாதிரியே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போதும் டாட்டெல்லாம் வந்து டேரெக்டாக இதில் மார்க் பண்ண மாட்டேன். தைக்கும் போது அதை ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ வந்து கட் பண்ணி வச்சா எனக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம மெஷர் பண்ணுறது அந்தளவுக்கு தைக்க முடியாது. அதனால் நான் தைக்கும் போது மார்க் பண்ணி டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுவேன். நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த அளவு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து இந்த கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து இவங்க வந்து பஃப்பு கேட்டிருக்காங்க. மேலே பஃப்பு, கீழே வந்து பட்டி மாதிரி வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்காக துணியை நான் ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு 9 இன்ச் இருக்குது. 9 இன்ச்சில் 7 இன்ச் வந்து பஃப் வைக்கிற மாதிரியும் பேலன்ஸ் 2 இன்ச் வந்து பட்டி வைக்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போது 7 இன்ச்சு நான் ஹைட் எடுத்திருந்தேன் பஃபுக்கு. 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக சேர்த்து 8 இன்ச்சாக நான் மார்க் பண்ண போகிறேன். 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுக்குறேன். மார்க் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு பஃப்புக்காக நான் ஒரு 4 இன்ச்சு இந்த ஃபோல்டிங்லேருந்து 4 இன்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த 4 இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து பஃப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பேக்லேயும் 4 இன்ச் இருக்குது. ஸோ 8 இன்ச்சு வந்து நம்ம பஃப்புக்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ பஃப்பு வந்து இப்படியே நம்ம கொடுத்தா ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு 1 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த பஃப்புக்கான லூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்லீவை வந்து மார்க் பண்ண போகிறோம்.
இப்போ இவங்களுக்கான கேப் ஹைட் வந்து ஒரு 4 இன்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இவங்களோட செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 40 கிட்ட இருக்கும். அதனால் 4 இன்ச் வந்து கேப்போட ஹைட்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆர்ம் ஹோலோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட் எடுத்து அதனோட ஆர்ம் ஹோலோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். துணியை இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சீம் அலவன்ஸோட எண்டு வரலாம் நான் மெஷர் பண்ணுறேன். எனக்கு 9 இன்ச் கிடைக்குது. அந்த 9 இன்ச்சை இங்கேருந்து 9 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதனோட ஷேப் வந்து நான் சும்மா அப்படியே ட்ரா பண்ணுறேன். ஸ்லீவோட ஷேப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட எண்டு வந்து நான் மார்க் பண்ணலை, ஏன்னா பஃப் வைக்க போகிறோம். அதனால் அது அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்க பாயிண்ட்ஸோட இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவை வந்து இதே மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வேறு எதுவுமே பண்ணலை. சீம் அலவன்ஸ் மட்டும் ஒரு 2 இன்ச் மாதிரி கொடுத்துக்கிறேன். 2 இன்ச் இல்லை 1.5 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 இன்ச் கொடுத்துருக்கேன். தைச்சதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆகலதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன். நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுக்கு கீழே பட்டிக்கு லைனிங் வேணும்ல, அதுக்கு நான் இந்த சைடில் உள்ள கிளாத்தை வந்து எடுத்துக்கிறேன். டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ 2 கிளாத் இருக்குது. இந்த அளவுக்கு எனக்கு ஸ்லீவோட ரவுண்டு இருந்தால் போதும். ஸ்லீவோட ரவுண்டு ப்ளஸ் சீம் அலவன்ஸ் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைனிங்கை இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். எனக்கு ஹைட் பார்த்திங்கன்னா ரெடி அளவு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சில் அந்த கீழே பஃபுக்கு கீழே பட்டி வந்து 2 இன்ச் வேணும். மேலே கீழே தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனிங்கை நான் 3 இன்ச்சுன்னு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கரெக்டாக இருக்கா, ஈவனாக இருக்கான்னு ஒரு வாட்டி ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டு நான் இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் வரும். கீழே இந்த இடம் பஃப் வச்சுட்டா இதெல்லாம் வந்து சுருங்கிரும். இது வந்து அளவு சரியாக இருக்கும். இப்போ வந்து இதான் மெயின் கிளாத்து நான் ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி போட்டாலுமே வந்து இதனோட ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பேக் பார்ட்டை வந்து இங்கே போட்டுக்கிறேன். ப்ளவுஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங்கை வைக்கிறேன். ஸோ கீழே எண்டை வந்து இதுலேயே மடித்து தைச்சிருவேன். ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கொடுத்து மடித்து தைக்க தேவையில்லை. அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டையும் போட்டு எல்லா அளவையும் நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது முடித்ததுக்கப்புறம் ஸ்லீவு இதுக்கு இந்த துணியை இப்படி இதுக்கு மேலேயும் அடித்து போட்டுக்கிறேன். ஏன்னா மொத்தம் 4 துணி இருக்குது சரிங்களா. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எடுத்திருக்கேன். துணி எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தேன். எப்படி போட்டாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. அதனால் நான் இப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த சைடில் வந்து லைனிங்கை போட்டுக்கிறேன். ஸ்லீவுக்கான இது போட்டுக்கிறேன், பஃபுக்கானது. ஆப்போசிட்டில் வந்து பட்டிக்கான கிளாத்தை வச்சு நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். பேலன்ஸ் உள்ளதை நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். அவங்க ஆக்சுவலாக 1.5 வாங்கியிருக்காங்க. 1.5 மீட்டரில் வந்து 1.25 மீட்டர் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். மீதி ஒரு 1/4 மீட்டர் கிட்டே இருக்குது. அதான் டோட்டலாக ஒரு 30 இன்ச் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கிளாத்து. பேலன்ஸ் உள்ளது நம்ம இன்னும் பட்டி தைக்கணும், ஃபினிஷிங்லாம் இருக்குது. பேலன்ஸ் உள்ளது அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். இப்போ சைடில் உள்ளதை அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ப்ளவுஸ்க்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதனோட ஸ்டிச்சிங் வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.